பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். வணக்கம். செய்தி சுருக்கம். டிவிகே கூட்டத்தில் எதிர்பாராத ட்விஸ்ட். மதியழகனை வைத்து தரமான பதிலடி. விஜய் செய்த செயல், நெகிழ்ச்சி காட்சிகள். கரூரில் நடந்த தாவேக பொதுக்குழு கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது. துயர சம்பவத்துக்கு பிறகு வீட்டில் முடங்கிய விஜய் பின்னர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் சந்தித்தார். அதன் பிறகு இன்று மாமல்லபுரத்தில் தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் விஜய் தலைமையில் கூடியது. கரூர் சம்பவத்தின் போது தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீசார் கைது செய்திருந்தனர். பொதுக்குழுவில் அதே மதியழகனை வைத்து கரூர் சம்பந்தமான தாவேகாவின் முதல் தீர்மானத்தை விஜய் வாசிக்க வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தீர்மானத்தை வாசிக்கும் முன்பு மதியழகனை மேடையில் விஜய் கட்டி அணைத்து ஆசுவாசப்படுத்தியது தொண்டர்களை நெகிழ்ச்சி அடைய வைத்தது. தீர்மானம் 1. கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல். தமிழகத்தில் புதிய மற்றும் நேர்மையான அரசியல் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தும் உன்னத லட்சிய நோக்கத்தை செயல் வடிவத்தின் முதல் படியாக நம் வெற்றி தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய ஊர்களில் நம் வெற்றி தலைவரின் அனல் பறக்கும் பேச்சும் ஆளும் தரப்பை நோக்கி எழுப்பிய கேள்விகளும் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நம் வெற்றி தலைவருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது. இது ஆள்வோருக்கும் அதிகார வெறி கொண்டவர்களுக்கும் எரிச்சலூட்டியது. 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று 3வது கட்டமாக நாமக்கல் மக்கள் சந்திப்பை முடித்து கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது. அதில் நம் குடும்ப உறவுகளான 41 உயிர்கள் பலியாயினர். தமிழக அரசியல் வரலாற்று மாற்றத்தை விரும்பும் மக்கள் அரசியலை மையமாக கொண்ட நம் லட்சிய பயணத்தில் பங்கெடுத்து கொள்ள வந்து உயிர் நீத்த நம் சொந்தங்களான அந்த தியாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை இந்த பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது. டோட்டலா தூக்கப்பட்ட விஜய் பேனர். தாவேக பொதுக்குழுவில் பரபரப்பு. போலீஸ் அதிரடி ஏன்? கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தாவேக தலைவர் விஜய் கடும் நெருக்கடியில் இருந்தார். படிப்படியாக அதிலிருந்து மீண்டு வந்த விஜய் மீண்டும் தனது அரசியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவின் முக்கிய கூட்டமாக 2000 பேர் பங்கேற்கும் சிறப்பு பொதுக்குழு மாமல்லபுரம் நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிறது. நேற்றிரவு முதல் தாவேக நிர்வாகிகள் மாமல்லபுரத்தில் திரள ஆரம்பித்தனர். விஜயை வரவேற்று வழிநெடுக பேனர் வைத்திருந்தனர். அனைத்து பேனர்களையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று போலீசார் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து கட்டி வைத்த பேனர்களை தாவேகாவினர் கீழே இறக்கினர். தாவேகாவின் வளர்ச்சியை தடுக்க போலீசாரை ஏவி விடுவதாக தாவேக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். அதே நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்கவே அந்த இடத்தில் பேனர் வைக்க தடை விதித்தோம், அதையும் மீறி பேனர் வைத்ததால் அகற்ற நடவடிக்கை எடுத்தோம் என்று போலீசார் கூறினர். வீட்டை விட்டு கிளம்பியதும் விபத்து. விஜய் பவுன்சர்கள் காரால் திக் திக். செய்தியாளர்கள் கார் நொறுங்கிய அதிர்ச்சி. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரம் நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிறது. இதில் பங்கேற்க சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டார். அவருடன் நிர்வாகிகள், பவுன்சர்கள் கார்களும் வந்தன. மாமல்லபுரம் நோக்கி கார்கள் வேகமாக சென்றன. அப்போது விஜய் வாகனத்தை லைவ் டெலிகாஸ்ட் செய்தபடி சென்ற செய்தியாளர்களின் கார் மீது பவுன்சர்கள் கார் பயங்கரமாக மோதியது.
எதிர்பாராத விதமாக நடந்த இந்த விபத்தில் யாருக்கும் காயமில்லை. செய்தியாளர்கள் காரில் எடுத்த பவுன்சர் வாகனம் அடுத்தடுத்து வந்த விஜய் மற்றும் நிர்வாகிகள் வாகனம் தொடர்ந்து மாமல்லபுரம் நோக்கி விரைந்தன. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை சம்பவத்தில் போலீசார் 4.5 மணி நேரம் என்ன செய்தனர்? முதல்வருக்கு இபிஎஸ் சுளிர் கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான தகவல் நவம்பர் 2ஆம் தேதி இரவு 11:20 மணிக்கு போலீசாருக்கு கிடைத்துள்ளது. தகவல் கிடைத்த 15 நிமிடத்தில் சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றுள்ளனர். ஆனால் மறுநாள் அதிகாலை 4 மணிக்குத்தான் மாணவியை கண்டதாக கோவை போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் கூறுகிறார். இரவு 11:35 மணி தகவல் கிடைத்ததும் அதிகாலை 4 மணி வரை மொத்தம் 4.5 மணி நேரம் போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தனர்? இந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்துவிட்டதாக கூறும் முதல்வர் ஸ்டாலின் தனது போலீசாரால் சம்பவ இடத்தில் நின்று கொண்டே 4.5 மணி நேரம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும். நள்ளிரவில் பாதிக்கப்பட்ட பெண்ணை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் குற்றவாளிகள் கைது செய்து குற்றப்பத்திரிகை 1 மாதத்தில் தாக்கல் செய்து விடுவோம் என பெருமை பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின். அதற்கு முன்னால் உங்கள் போலீசார் 4.5 மணி நேரம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனது ஏன் என காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதல்வர் விளக்கமளிக்க வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஐயப்பனுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்துள்ளது. புதிய மேல்சாந்தி நிகழ்ச்சி. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த ஆண்டுக்கான மேல்சாந்தியாக பிரசாத் நம்பூதிரி என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் கோவை குறிச்சி ஹவுசிங் யூனிட்டில் உள்ள தர்மசாஸ்தா கோயிலுக்கு வந்தார். அவருக்கு செண்டை மேளம் முழங்க பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பளிக்கப்பட்டது. மேல்சாந்தி கோயிலில் தீபாராதனை வழிபாடு செய்தார். பின்னர் அவரிடம் பக்தர்கள் ஆசி பெற்றனர். நான் கேரளான்னு வர்றது கொடகரை திருச்சூரில் கொடகரை பக்கத்தில் வாசுபுரம் தேசத்தில் இருக்குது. இப்போ ഞാൻ പൂജ பண்ணுறது സ്ത്രീകളുടെ ലേഡീസ് ശബരിമല എന്ന പേരിൽ അറിയപ്പെടുന്ന ആറേശ്വരം ശ്രീധർമ്മശാസ്ത്ര ക്ഷേത്രത്തിലെ പൂജ பண்ணுறது 27 இயர்ஸாக கொச்சின் தேவசம் போர்டில் பூஜாரியை ஒர்க் பண்ணுறது. இது 3 டைம்ஸ் ചോറ്റാനിക്കരാമൻ கோவிலில் மேல்சாந்தி இருந்துட்டேன். இந்த காவிச்சேரி கேரளா பாலக்காடு பக்கத்தில் காவிச்சேரி இடத்துல தந்திரி வீட்டு நான் தான் வர்றது. எனக்கு ஒரு அப்பா பேர் லேட்டாக இறந்து போயிடுச்சு. அவர் பேர் தாமோதரன் நம்பூதிரி, அம்மா பேர் தேவசேனா, ஒய்ஃபோட பேர் ரெஜிலா. 2 குழந்தை இருக்குது, 2 ஆண் குழந்தை இருக்குது. அச்சுத் தாமோதர் 12th படிக்கிறது, அனுஜ் கிருஷ்ணன் 6th படிக்கிறது. ஐயப்பனோட அந்த மாதிரி பாத சேவை செய்கிறது ரொம்ப புண்ணியம் அந்த மாதிரி நினைக்கிறது. இதுவரைக்கும் உங்களை எல்லாரும் மாதிரி ஒரு வாட்டி ஐயப்பனை பார்த்துட்டு ஜஸ்ட் செகண்டை பார்த்து போயிருக்கேன். இதுக்கப்புறம் தான் இனி ஐயப்பனோட பாத சேவை செய்கிறதுக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. எல்லா ஐயப்பனோட புண்ணியம். ரொம்ப நன்றி. அந்த ஐயப்பன் கோர்து வைக்கல எல்லாம் பிரச்சனை இல்லை. அது நல்லபடியாக சுத்தமாக பிரார்த்தனையோடு பண்ணணும். மத நல்லிணக்கம் நிலைக்க இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டியில் கிறிஸ்தவர்கள் அடாவடியாக நடந்து கொள்கின்றனர். காரணம், அங்கு பெரும்பான்மையாக உள்ளனர். இக்கிராமத்தில் இந்து தமிழர் குடும்பங்கள் சிறுபான்மையாக உள்ளனர். அதனாலேயே இந்த அவல நிலை. கிராமத்தில் 500க்கும் அதிகமானோர் சர்ச்சுகளில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் நிர்வாகத்தினர் ஆக்கிரமித்துள்ளனர். அங்கு கோயில் திருவிழா நடக்கும்போது பொங்கல் வைத்து வழிபட அனுமதிப்பதில்லை. சம்பந்தப்பட்ட நிலம் கோயிலுக்கு சொந்தமானது என தீர்ப்பு வந்த பின்பும் சொத்துக்கள் மீட்கப்படவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல கிறிஸ்தவ மீனவ கிராமங்களில் இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகின்றனர். கோயில் திருவிழாக்களை நடத்த முடிவதில்லை. இந்து தமிழர்கள் சர்ச் மற்றும் டயோலிசிஸ் சபைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய சூழல் உள்ளது. இதுபோல் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதிகளிலும் இந்து தமிழர்கள் தங்கள் சொந்த நாட்டில் 2ஆம் தர குடிமக்களாக வாழ வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
பெரும்பான்மையாக உள்ள இந்துக்கள் தங்களுக்குள் உள்ள வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்டால் மட்டுமே தமிழகத்தில் மத நல்லிணக்கம் இருக்கும் என அவர் கூறியுள்ளார். இரண்டாவது நாளாக தங்கம் விலை சரிவு, நகை பிரியர்கள் மகிழ்ச்சி. சர்வதேச காரணங்களால் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த 1ஆம் தேதி ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் அதிகரித்து 90,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 90,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒரு கிராம் 11,250 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 89,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 11,180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,360 ரூபாய் குறைந்தது நகை பிரியர்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்துள்ளது.